வெல்லும் தமிழ் பெண்கள் சாதனை பெண்களில் வெற்றி கொண்டாட்டம். விடுபட்ட பெண்களுக்கு 1000 ரூபாய் மகளிர் உரிமை திட்டத்தை நாளை தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். தமிழ்நாட்டில் 100 விழுக்காடு எஸ்ஐஆர் படிவங்கள் ஆன்லைனில் பதிவேற்றம். மொத்தமுள்ள 6.41 கோடி வாக்காளர்களில் வெறும் 815 பேருக்கு மட்டுமே படிவங்கள் வழங்கவில்லை என தேர்தல் ஆணையம் தகவல். தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் படிவங்களை சமர்ப்பிக்க மேலும் 1 நாட்கள் அவகாசம். தலைமை தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. கோவை, மதுரை மக்கள் பெரிதும் எதிர்பார்த்திருந்த மெட்ரோ ரயில் திட்டப்பணிகளை மத்திய அரசு நிராகரித்தது ஏன்? நாடாளுமன்ற மக்களவையில் திமுக எம்பி தயாநிதி மாறன் கேள்வி. கருணாநிதிக்கு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் என்று மக்களவையில் வேண்டுகோள். திராவிட இயக்க கொள்கையின் சாம்பியனை கௌரவிக்க வேண்டும் என திமுக எம்பி தமிழச்சி தங்கபாண்டியன் கோரிக்கை. அதிமுக பொதுக்குழு தீர்மானங்களை பார்த்து அலறி துடிக்கிறது திமுக. முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கடும் விமர்சனம். கொரோனா பெருந்தொற்று காலத்தில் அனுமதியின்றி போராட்டத்தில் ஈடுபட்டதாக வழக்கு. அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் மீது பதிவு செய்யப்பட்ட வழக்கை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. இந்திய கடற்படை மாரத்தான் நிகழ்வை முன்னிட்டு சிறப்பு மெட்ரோ ரயில் டிசம்பர் 14ஆம் தேதி அதிகாலை 3 மணியிலிருந்து மெட்ரோ ரயில்கள் இயக்கப்படும் என அறிவிப்பு. இண்டிகோவால் டிசம்பர் 3, 4, 5 ஆகிய தேதிகளில் விமான நிலையங்களில் பல மணி நேரம் சிக்கி தவித்த பயணிகளுக்கு தலா 10,000 ரூபாய் வவுச்சர். 12 மாதங்கள் வரை செல்லுபடியாகும் வவுச்சர்களை வழங்குவதாக நிறுவனம் அறிவிப்பு. திருச்சியிலிருந்து 140 பயணிகளுடன் இலங்கை செல்ல வேண்டிய இண்டிகோ விமானத்தில் இயந்திர கோளாறு. ஹைதராபாத்திலிருந்து மாற்று விமானம் வரவழைக்கப்பட்டு உடனடி நடவடிக்கை. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே புதிதாக அமைக்கப்பட்ட சாலை தரமற்று பெயர்ந்து வருவதாக குற்றச்சாட்டு. புங்குனூர் முதல் ஆதமங்கலம் வரை சேதமடைந்த சாலையை மீண்டும் சீரமைத்து தர வேண்டும் என மக்கள் கோரிக்கை. நெல்லை நீதிமன்றத்திற்குள் கஞ்சா கொண்டு செல்ல முயன்ற இளைஞர் கைது. நீதிமன்றத்தில் ஆஜராக வந்தவருக்கு கஞ்சா விநியோகம் செய்ய முயன்ற போது சிக்கினார். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே மின்சாரம் தாக்கி தந்தை மகன் பரிதாப பலி. மின்சார கம்பத்தில் கட்டப்பட்டிருந்த கேபிள் ஒயர் அறுந்து விழுந்து உயிரை பறித்த பரிதாபம். குமரி மாவட்டத்தில் உள்ள உணவகத்தில் சாப்பிட்ட உணவிற்கு பழம் தர மறுத்து ஊழியர்களை விரட்டி தாக்கிய கும்பல். தாக்குதல் நடத்திவிட்டு தப்பியோட முயன்றவர்களை பொதுமக்கள் பிடித்து காவல்துறையிடம் ஒப்படைப்பு. வங்கதேசத்தில் பிப்ரவரி 12ஆம் தேதி பொதுத் தேர்தல். முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவின் அவாமி லீக் கட்சி போட்டியிட தடை என தேர்தல் ஆணையம் உத்தரவு. ஹைதராபாத் வரும் கால்பந்து ஜாம்பவான் மெஸ்ஸியுடன் செல்ஃபி எடுக்க 10 லட்சம் கட்டணம். முன்பதிவு செய்ய விழா ஏற்பாட்டாளர்கள் அழைப்பு. வெனிசுலா வான்பரப்பில் பறந்து மிரட்டிய அமெரிக்க போர் விமானங்கள். எண்ணெய் கப்பலை சிறை விழித்ததால் தொடரும் பதற்றம். கருங்கடல் பகுதியில் ரஷ்யாவின் கச்சா எண்ணெய் கப்பலை குறிவைத்து தாக்கி இழித்த உக்ரைன் ராணுவம். நள்ளிரவில் ரஷ்ய தலைநகர் மாஸ்கோ உள்ளிட்ட பகுதிகளில் குறிவைத்து உக்ரைன் பெரிய அளவிலான ட்ரோன் தாக்குதல். அமெரிக்காவில் நிரந்தர குடியுரிமைக்கு 8.98 கோடி ரூபாய் கட்டணம். தங்க அட்டை விசா திட்டத்தை தொடங்கி வைத்தார் அதிபர் டிரம்ப். பாகிஸ்தானுடன் $686 மில்லியன் மதிப்பிலான ராணுவ ஒப்பந்தத்திற்கு அமெரிக்கா ஒப்புதல். நவீனமயமாக்கப்பட்ட பயங்கரவாத எதிர்ப்பு முயற்சிகளுக்கு புதிய ஒப்பந்தம் உதவும் என அமெரிக்கா கருத்து.
டிட்வா புயலால் பெரிதும் பாதிக்கப்பட்ட இலங்கைக்கு 316 கோடி ரூபாய் நிதி உதவி ஐநா சபை அறிவிப்பு. கிரிக்கெட் போல் மற்ற விளையாட்டுகளுக்கும் வரவேற்பு அளிக்கும் தருணம் வந்துவிட்டது. இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் கபில் தேவ் கருத்து. T20 உலகக்கோப்பைக்கான டிக்கெட் விற்பனை தொடக்கம். tickets.cricketworldcup.com என்ற தளத்தில் டிக்கெட் பெறலாம் என ICC அறிவிப்பு.